செலிப்ரேஷன். இவ்வளோ அலோவ் பண்ண மாட்டுறாங்களா? ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். திஸ் இஸ் தேவி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் தேவிராம் டைரிஸ். ஸோ அன்னைக்கு vlog பாத்தீங்கன்னா ரொம்ப ஈகரா எக்ஸைட்டடா ஒரு மூவிக்கு தான் கிளம்பிட்டோம். ஸோ மூவி ரிலீஸ் ஆன செகண்ட் டே தான். ஸோ நாங்க வந்து எப்படின்னா ரொம்ப சூஸியா ரொம்ப செலக்டிவா ஒரு சில படத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி தியேட்டர்ல போய் பாக்குறது. அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்ல தான் இந்த மூவிக்கும் போனோம். ஸோ கூலி மூவி தான். ஸோ கூலி மூவி வந்துட்டு மிக்ஸ்ட் ஆஃப் ரிவ்யூஸ் தான். ஸோ ஒருத்தங்களுக்கும் ஒரு மாதிரியான ரிவ்யூஸ் தான் அதுல இருக்கு. பட் என்ன கேட்டீங்க அப்படின்னா ஒரு சில ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து எப்படி நடிச்சாலும் நம்மளுக்கு பிடிக்கும் அப்படி ஒரு இதுதான் வந்து எனக்கு ரஜினி சார் எல்லாம். சோ என் லைஃப் டைம்லயே நான் தியேட்டருக்கு போய் மூவிஸ் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னா அதை வந்து விரல் விட்டே எண்ணிரலாம். சோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். சரி, ஓகே. அப்படியே கிளம்பியாச்சு. சோ கூலி மூவி வந்துட்டு என்ன கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப லாஜிக்கா யோசிக்காம ஒரு நல்ல என்டர்டைனிங்கா ரஜினி சாரோட ஒரு ஸ்டைலுக்கும் இந்த ஏஜ்லயும் வந்துட்டு அவரோட சிக்னேச்சர் லுக் எல்லாம் வந்துட்டு மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், அந்த ஒரு ஸ்வாகா இருக்கட்டும், அதுக்காக எல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு என்ஜாய் பண்ணி ஒரு என்டர்டைனிங்கா ஆன ஒரு மூவி தான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, மூவி ஏற்கனவே போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்ஸ் வந்துட்டு இந்த மூவிக்கு வந்துட்டு அலவுட் இல்ல. அதாவது 3 இயர்ஸ் வரைக்கும் தான் வந்துட்டு அலவுட். அதுக்கு மேல இருக்க கிட்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்றாங்க. ஆனா எங்களுக்கு வந்து அது ஃபர்ஸ்ட்டே தெரியாது. சோ ரோஷனுக்குமே நாங்க டிக்கெட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டே புக் பண்ணிட்டோம். போனதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒண்ணு இருக்குன்னே எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு மட்டும் இல்ல, நெறைய கிட்ஸ் வந்துட்டு நெறைய பேரண்ட்ஸ்க்கு அது தெரியல. அங்க வந்துட்டு ஏற்கனவே லைன்ல நின்னவங்க எல்லாம் வந்துட்டு பயங்கரமா ஆர்கியூலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவங்க வந்து உள்ள அலோவ் பண்ணவே இல்ல. எல்லாருமே வெயிட் பண்ண வச்சிருந்தாங்க. ஐடி காட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 3 இயர்ஸ்க்குமே நீங்க ஐடி காட்டணும் அப்படின்னா, ஏன்னா 3 இயர்ஸ்க்கு மேல 2 மந்த்ஸா இருந்தாலுமே நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நெறைய குழந்தைங்க வந்து அங்கேயே அழ ஆரம்பிச்சுட்டாங்க. இன்ஃபேக்ட் ரோஷனுமே அப்செட் ஆயாச்சு. சோ அங்க வந்துட்டு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. சோ அவங்களுக்கும் ஒரு குட்டி பாப்பா இருக்கு. சோ ஹாரிகாட்ட வீட்லயே நம்ம சொல்லி கூட்டிட்டு போனதுனால அங்க போன உடனே அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க அவங்கள மீட் பண்றதுக்காக. ஹரிமா, ஹரிமா, ஹரிமா. சோ இப்படிதான் சொல்ல சொல்ல கேட்காம இறங்கின உடனே ஓட்டம் தான். பாப்பா வந்து நைனிகா. சோ ஸ்வீட் அவங்க. ஹாரிகா பார்த்த உடனே டைட் ஹக் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைட் ஹக் எல்லாம் கொடுத்துட்டு நல்ல கிஸ் எல்லாம் கொடுத்துட்டு நல்ல 2 பேரும் வந்து நல்ல ஜெல் ஆயிட்டாங்க. சோ அன்னைக்கு டே வந்து நல்லாவே போச்சு. இந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து இப்ப சீசன்ல இருக்கு. நெறையவே கிடைக்குது. இத அப்படியே வாங்கி வேக வச்சு குடுக்கும்போது வந்து ரோஷனுமே சரி, ஹாரிகாவுமே சரி சுத்தமா சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. பட் ரீசென்ட் டேஸ்ல இத வந்து கட்லெட்டா நான் ஒரு தடவ பண்ணி குடுத்ததுக்கு அப்புறம் ரீசென்ட் டேஸ்ல அடிக்கடி வந்துட்டு இத கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுறாங்க. சோ அதோட ரெசிபி அப்படியே ஷேர் பண்ணிட்டா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குமேன்னு. ஏற்கனவே வந்து இது நம்ம ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கோம். பட் டீட்டெயில்டா இங்க கொஞ்சம் நான் காமிக்கிறேன். இந்த கிழங்கு வந்து ஸ்டார்ட்டிங்ல எனக்கு பார்த்து ஒழுங்கா வாங்க தெரியாம சில கிழங்கெல்லாம் வந்து வேஸ்ட்டாவே ஆயிருச்சு. இப்பதான் வந்துட்டு அது எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்றது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. இப்ப இங்க வந்துட்டு அந்த வெளிய அந்த பட்டை மாதிரி இருக்கு இல்லையா? அது வந்துட்டு கொஞ்சம் நல்லா பிங்கிஷ் கலர்ல, ரெட்டிஷ் ப்ரவுன்ல அந்த மாதிரி இருக்கணும். செகண்டா வந்துட்டு ரொம்ப டவுட்டா இருந்ததுன்னா, நான் இப்பலாம் என்ன பண்ணிடுறது, அங்கேயே வந்துட்டு வாங்குற இடத்துலயே வந்துட்டு அப்படியே வெட்டி காட்ட சொன்னா, கட் பண்ணி காட்ட சொன்னா, நல்லா இந்த மாதிரி ஒயிட் கலர்ல இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு. சோ அப்படி கூட நீங்க வாங்கிக்கலாம்.
ஸ்டார்ட்டிங்ல குழந்தைகளுக்கான ரெசிபீஸ் எல்லாம் நெறைய போஸ்ட் பண்ணியிருந்தீங்கக்கா. நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. இப்ப வந்து அந்த மாதிரி நெறைய ரெசிபீஸ் வீடியோஸே நீங்க வந்து போஸ்ட் பண்றதில்ல. சில டிஎம்ஸ் வந்திருந்தது. சோ அதுக்கான ரீசன் வந்து நான் இங்க ரிவீல் பண்ணிடுறேன். இங்க நீங்க ஹாரிகா கேட்கிறத பார்த்திருப்பீங்க. "என்னம்மா அது சவுண்டு ஃப்ளைட் சத்தம் மாதிரி கேட்குது" அப்படின்னு சொல்லிட்டு. அ அண்ட் நானுமே வந்துட்டு இந்த மாதிரி குக்கர் சவுண்டுக்கு வந்து பின்னாடி போற பெர்சன்லாம் இல்ல. நல்லாவே ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த ஒரு பெர்சன் தான். ஸோ எனக்குமே வந்துட்டு அ அந்த சவுண்ட் வந்து ரொம்ப அலர்ஜிக்கா இப்ப அவங்க வந்துட்டு அந்த சவுண்ட் கேட்டாலே ஏதாவது வந்து குடுகுடுன்னு வந்து கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. "என்னம்மா ஃப்ளைட் சத்தம் மாரி கேட்குது. என்ன சத்தம் அது?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆ இந்த சவுண்ட் வந்து எனக்குமே வந்து ரொம்ப அலர்ஜிக்கா மாறிருச்சு. ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி நடந்த சம்பவத்தினால எங்க 2 பேருக்குமே அது வந்து ஒரு மாரி அலர்ஜிக்கான ஒரு சவுண்டா ஆயிடுச்சு. ஸோ குக்கர் வந்து வெடிச்சிருச்சு. எப்பயும் போல தான் நான் ஹேண்டில் பண்ணுனேன். பட் பிரஷர் இருந்திருக்குமாட்டிருக்கு. எனக்கு சரியா தெரியல என்னன்னு. எதனால அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து வெடிச்சிருச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா, நான் சும்மா ஒரு பக்கம் மட்டும் ஃபோட்டோ எடுத்தது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இப்படிதான் இருந்தது. ஸோ கை ஃபுல்லாவே வந்து கொப்பளமா 2 கையுமே இந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. அ லக்கிலி வந்துட்டு அ பாப்பா பாப்பா வந்து பின்னாடி விளையாண்டுட்டு இருந்தாங்க. பாப்பாக்கு எதுவுமே ஆகல. அண்ட் பெருசா வந்து வேற எந்த இடத்துலயுமே எனக்கும் படல. கையில மட்டும் தான் இருந்தது. ஸோ 2 கை ஃபுல்லா இந்த மாதிரி ஆனதுல, அது ஆறுறதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுத்தது. சோ, அதுல வந்து கொஞ்சம் அலர்ஜி ஆயிருச்சு எனக்கு. குக்கிங்ல அலர்ஜி ஆயிருச்சா அப்படி கேட்டா கிடையாது. அ இது வந்து எப்படின்னா, நான் வந்துட்டு அப்போ வந்து ஏதோ ஒரு வீடியோ தான் எடுத்துட்டு இருந்தேன். சோ, நம்ம நார்மலா சமைக்கிறத விட, வீடியோக்காக ஷூட் பண்றதோ, இல்ல சமைக்கிறத வீடியோ எடுக்கும்போதோ, அது வந்துட்டு டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமும் சரி, வேலைகளும் சரி, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது இருக்க தான் செய்யும். அது பிரச்சனை இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அ ஆனா இந்த வீட்டுக்கு நான் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம், இங்க நான் வந்ததுக்கப்புறம் இந்த கிச்சனோட அந்த கவுண்டர் டாப் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க நோட் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நான் அந்த பக்கமும், இந்த பக்கமும் திங்ஸ் வச்சு அ அ கரெக்ட்டா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு வீடியோ எடுத்தோம் அப்டின்னா, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வீடியோ எடுத்தோம் அப்டின்னா, உங்களுக்கு வந்துட்டு கரெக்ட்டான ஒரு வியூல வந்து நான் காட்டலாம். பெருசா என்னோட வீடியோல ரீசென்ட்டா நீங்க பார்த்திருந்த வீடியோலலாம் பார்த்திருந்தீங்கன்னா, ஒரே இடத்துல வச்சு தான் நான் வந்துட்டு எல்லாத்தையுமே ஷூட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த கவுண்டர் டாப்பே சின்னது. நான் இங்க வச்சு உங்களுக்கு காட்டும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுப்புக்கு தள்ளி வந்து கொஞ்சம் தான் இடம் இருக்கும். அ இந்த பக்கம் வந்துட்டு ஒண்ணு ரைட் சைட்ல வச்சு நான் வீடியோ எடுக்கலாம். அப்படி இல்லன்னா, அந்த பக்கம் கூட எடுக்க முடியாது. அந்த பக்கமும் வந்து சிங்க் அப்படி போயிரும். சோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அது எனக்கு ஃபர்ஸ்ட்டு அது ஃபீல் ஆகல. ஒரு மாதிரி வச்சுட்டு தான் அந்த வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். எடுத்த உடனே வந்துட்டு இந்த பிளாஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு மாதிரி என்ன சொல்றது? ஆ அது ஒரு மாரி ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லாம வீடியோ எடுத்துட்டு இருந்தப்ப இந்த மாரி ஆனதுனால, எனக்கு அந்த மொபைல்லாம் கொண்டு போய் வச்சு ஆங்கிள்லாம் செட் பண்ணி எடுக்கிறதுக்கே வந்துட்டு கொஞ்ச நாள் ரொம்பவே இதுவா தான் இருந்துச்சு. அது இல்லாம கையுமே வந்துட்டு ரொம்ப ஹீல் ஆறதுக்கு டைம் எடுத்துச்சு. ஆ ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ரீசன். அ ஏன் வந்துட்டு இந்த மாதிரி குக்கிங் இதெல்லாம் போடல அப்படின்றதுக்கு. ஸோ கட்லெட்டோட ரெசிபி நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இது கண்டிப்பா ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் குழந்தைங்களுக்கு. ஸோ தவா ஃப்ரையாவும் செஞ்சுக்கலாம். இல்லன்னா டீப் ஃப்ரை 2மே வந்துட்டு நல்லா தான் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாரி ட்ரை பண்ணி குடுங்க. ஸோ அவ்வளதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ புடிச்சிருந்தது அப்டின்னா, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.